பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, வசனத்தை கைக்கொள், உங்க காரியங்கள் வாய்க்கும். எத்தனை பேர் நாளிலே இந்த செய்தியை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் ஏன் நம் ஜெபம் கேட்கப்படுவதில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், எல்லாமே நான் செய்கிறேன், ஆனாலும் என் காரியங்கள் ஏன் வாய்க்கவில்லை என்று அநேகர் கேட்கிறவர்களாக இருக்கலாம். என் அன்பு தெய்வ பிள்ளையே, எல்லாமே நம்ம செய்கிறோம், ஆனால் வசனத்தை கை கொண்டு நடக்கிறோமா? வசனத்தை கை கொள்ள வேண்டும், வசனத்தின்படி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உங்க காரியங்கள் வாய்க்கும். உரலில் சொல்ல, வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய வேதத்திலே படிக்கிறதுல மாத்திரம் இல்லைங்க, அதை தியானிக்கணும், அதை கை கொள்ளணும். அப்போதான் உன் காரியங்கள் வாய்க்கும் என்று தாவீது சொல்றாரு. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து கத்த சொல்றாரு. யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். உரலில் சொல்லு, ஆண்டவர் யோசுவா பார்த்து இந்த வார்த்தை சொல்றாரு. உன் கையில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிற தெய்வ பிள்ளையை அதை கை கொள்ளும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்போ இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கணும், அதை கை கொள்ளும் பொழுது தான் உன் காரியம் வாய்க்கும். நீ என்ன செய்தாலும் வேதத்தை கை கொண்டு அதன்படி நடந்து அதை தியானிக்கும் பொழுதுதான் உங்க காரியங்கள் வாய்க்கும். அதுதான் யோசுவாவுக்கு அந்த ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம என்ன செய்தாலும் எதை செய்தாலும் வசனத்தின்படி வாழணும், கை கொள்ளணும். அப்போதான் உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அதனால்தான் யோசுவாவுக்கு கர்த்தர் வார்த்தை சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை ஒரு நாளும் பிரியக்கூடாது. இதுல எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கணும். இந்த வசனத்தின்ல என்ன எழுதியிருக்க அந்த வசனத்தின்படி கவனமாய் இருந்து அதை கை கொண்டு அதை நடந்து அதன்படி வாழ ஒப்பு கொடுக்கணும். அப்போதான் உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற தெய்வ பிள்ளையே, வசனத்தை கை கொள்ளுங்க, அதன்படி வாழுங்க, அதன்படி நடங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.